எடப்பாடி ஒரு பெங்களூரு புகழேந்தி சொன்ன அதிர்ச்சி தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் தற்போது தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலிலே முதலமைச்சராகவும் மாற்றம் செய்யப்பட இருக்கிறார். அப்படிப்பட்ட நபரை பார்த்து புகழேந்தி அவர்கள் என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் சென்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பது போக தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை புகழேந்தி பயன்படுத்தி இருக்கிறார். அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலைகளையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓபிஎஸ் ஒரு காலத்திலே அதிமுகவுடைய தலைமைச் செயலகத்தை அடித்து நொறுக்கினார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இன்னும் அதிமுக தொண்டர்கள் மறக்க கிடையாது. கண்டிப்பாக அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அதிமுகவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறத தவிர ஓபிஎஸ், சசிகலா, டிடி இந்த மூவரில் யார் கையில் அதிமுக இருந்தாலும் கண்டிப்பாக அதிமுக அடிமை கட்சியாக பல துண்டுகளாக சிதறி கிடந்திருக்கும். ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலா அவர்கள் இந்த மூன்றவர்களும் இல்லை என்றாலும் அதிமுகவிற்கு வரக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிமுக உண்மையானவர்கள் கையில் மட்டும்தான் இருக்கும். அதே போல அதிமுகவை அழிக்க நினைத்தால் அவர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்படித்தான் பெங்களூர் புகழேந்தர்கள் நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே பேட்டியை கொடுத்திருக்கிறார். பாஜகவுடன் செல்ல மாட்டேன் என கூறிவிட்டு அவருடன் கூட்டணி வைத்திருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பழனிசாமிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையே போட்டி என்பது கிடையாது. அவருக்கும் ஆம்புலன்ஸுக்கும் இடையேதான் போட்டி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக கீழ்ப்பாக்கம் சென்று மருத்துவ பரிசோதனை செய்துவிட்டு வர வேண்டும். ஏனென்றால் அவருக்கு மனநலம் பாதிப்பு இருப்பது போன்ற ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவலை நமது புகழேந்தர்கள் சொல்லி இருக்கிறார். இதுதான் அதிமுகவின் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லி உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கால் வழியாகட்டும் உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் அதிமுக வெற்றி அடைந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை புகழேந்தி விமர்சிப்பது நியாயமா? புகழேந்தியின் பின்னால் ஆதரவுகள் இருக்கிறதா? அதிமுக தொண்டர்கள் அவரின் பின்னால் இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா யாருமே கிடையாது. அதாவது ஓபிஎஸ் அணியில் இருந்தார். ஓபிஎஸ் நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்வியை தழுவுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக புதிய அணியை உருவாக்குகிறார் நமது புகழேந்தி அவர்கள். அப்படி புதிய அணியை உருவாக்கி எத்தனை கட்சிகளை இதுவரைக்கும் இணைத்தார்? சசிகலாவையும் ஓபிஎஸும் இணைத்தாரா அல்லது எடப்பாடி பழனிசாமியை இணைத்து வைத்திருக்கிறாரா அல்லது அனைவருமே பிரிந்து போனவர்களை இணைத்து வைத்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட புகழேந்தர்கள் தான் எடப்பாடி பழனிசாமிகளை விமர்சனம் செய்து பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாகவும் பேசிக் கொண்டிருக்கிறாராம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.